வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 5. தலைப்பு பெரிய புராணம் ஓர் ஆய்வு. பகுதி 2. பெரிய புராணம் ஓர் ஆய்வு என்ற முதல் வகுப்பிலே நாம் என்னென்ன கண்டிருந்தோம் நினைவிருக்கிறதா? காண்டம், படலம் போன்ற அந்த பிரிவினைகளுக்கு பெரிய புராணத்தினுடைய அந்த வரலாறுகள் இடம் தரவில்லை என்ற அந்த செய்தி, புது வழியினை வகுத்து கொண்ட சேக்கிழாருடைய அந்த படைப்பு திறன், அடுத்தது சுந்தரருடைய அந்த வரலாறு எத்தகையதாக இருந்திருக்கிறது என்ற அந்த செய்தி, இந்த நூலினுடைய முதல் அடி சருக்க பெயராக ஆனால் 1ஆம் சருக்கமும் 13ஆம் சருக்கமும் ஆசிரியர் ஏன் தாமே படைக்க வேண்டும் என்ற அந்த வினாவுக்கான விடை, மேலும் பாயிர பாடல்கள் பற்றிய ஆய்வு, உள்தலைப்புகள் இவற்றை யார் இட்டவை என்ற இந்த செய்திகளையும் நாம் கடந்த வகுப்பிலே நாம் கண்டிருந்தோம். இன்றைய வகுப்பிலே அதனுடைய தொடர்ச்சியாக நாம் காண இருக்கின்ற தலைப்புகளாக இறைவன் கட்டளைப்படி, அடுத்தது மன்னர்கள் பெயர் கூறாதது ஏன், அரசர் பற்றி கவிஞர் என்ன நினைக்கிறார், சேக்கிழார் காணும் அரசர்கள் யார் யார் எத்தகையவர்கள் போன்ற தலைப்பிலே இன்றைய வகுப்பிலே நாம் தொடர இருக்கிறோம். இறைவனுடைய கட்டளைப்படி காப்பியம் புனைந்தார் இருவர். இவை ஒரு புறம் இருக்க, கம்பன், சிந்தாமணி இரண்டிலும் அவையடக்கம் என்ற தலைப்பில் பாடல்கள் உள்ளன. ஆக இந்த இறைவனுடைய கட்டளைப்படித்தான் இந்த நூலையே இயற்றுவதாக மொத்தம் 2 பேர் கூறுகிறார்களாம். அவை ஒரு புறம் இருக்க, கம்பன், சிந்தாமணி இந்த 2 நூல்களிலுமே அவையடக்கம் என்ற தலைப்பில் பாடல்கள் உள்ளன. ஆக அந்த 2 நூல்களுமே, அந்த 2 நூல்களுடைய ஆசிரியர்களுமே என்ன சொல்கிறார்கள்? இறைவனுடைய கட்டளைப்படித்தான் அந்த நூலை இவர்கள் இயற்றியதாக கூறுகிறார்கள். அதில் அவையடக்கம் என்ற அந்த பகுதியை அவர்கள் கூறும் மரபு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எப்பொழுது அந்த மரபு தோன்றிற்று என்று தெரியவில்லை. ஏனைய காப்பிய ஆசிரியர்கள் கூறாத ஒன்றை சேக்கிழார் கூறுகிறார். இறைவன் அடியெடுத்து கொடுத்து பாடுக என்றமையால் தான் யான் பாடுகின்றேன் என்ற கருத்திலே சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். இவராக பாடவில்லை, இவராக மனம் நினைந்து பாடவில்லை, இறைவன் அடியெடுத்து கொடுத்ததனால் அவர் பாடுவதாக அவரே கூறி செல்கிறார் இந்த பாடலிலே. அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும், தெருளில் நீர் இது செப்புதற்கு ஆம் எனின், வெருளில் மெய்மொழி வான் நிழல் கூறிய பொருளின் ஆகும் என புகழ்வாம் அன்றே. அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும், தெருளில் நீர் இது செப்புதற்கு ஆம் எனின், வெருளில் மெய்மொழி வான் நிழல் கூறிய பொருளின் ஆகும் என புகழ்வாம் அன்றே. ஆக இந்த பாடலிலே என்ன கூற வருகிறார்? நடராஜ பெருமான் அவர் வழங்கும் திருவருளின் இயல்பையும் நாயன்மார்கள் புரிந்த திருத்தொண்டுகளையும் தெரிந்து கொள்வதற்கு உரிய தெளிவான அறிவு இல்லாத நீர் இந்த பெரிய புராணத்தை பாடுவதற்கு முடியுமோ என்று யாரேனும் கேட்டால், மயக்கமில்லாத உண்மையான சொற்றொடராகிய உலகலாம் என்று ஆகாயத்திலிருந்து அசரீரி வாக்கு எடுத்து கொடுத்ததனால் அடியேனால் பாட முடியும் என்று கூறுவோம் என்று இவரே சேக்கிழாரே கூறுவதாக இந்த பாடலானது பொருள் தருகிறது. என்று கூறுவதே இவர் இறைவன் அருள்வழி நின்று இதனை பாடலொற்றார் என்பதற்கான அகச்சான்றாக இருக்கிறது. வேறு எந்த தமிழ் கவிஞனும் இவ்வாறு கூறி தன் நூலை தொடங்கியதே இல்லை. எனவே ஏனைய கவிஞர்களை காட்டிலும் இக்கவிஞரின் பாடலுக்கும் அவர் விடுக்கும் செய்திக்கும் அதிகமான உரிமையும் அதிகாரமும் உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மில்டனை பற்றி பேசும் C.M. பௌரா தம்முடைய வர்ஜிலிருந்து மில்டன் வரை எனும் நூலில் கடைசி அதிகாரமாகிய மில்டனும் மனித ஊழும் என்ற அந்த அதிகாரத்திலே பின்வருமாறு கூறுவது இங்கு ஒப்புநோக்கத்தக்கது. எந்த நூல் யார் என்ன கூறுகிறார் என்பதனை கவனித்துக் கொள்ள வேண்டும். மில்டனை பற்றி பேசக்கூடியவர் யார் என்றால் இங்கு C.M. பௌரா. தம்முடைய வர்ஜிலிருந்து மில்டன் வரை என்ற அந்த நூல் பெயர், அதன் ஆசிரியர் யார் என்பதும், அதில் மில்டனும் மனித ஊழும் என்பது ஒரு அதிகாரத்தில் அந்த தலைப்பாக இருக்கிறது என்பதையும் நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் மில்டன் யுரேனியாவை அழைத்து தனக்கு உள்ளொளி
தர வேண்டும் என்று கூறும்பொழுது, யுரேனியா என்பது ஏதோ கவிஞன் கண்ட கற்பனை அன்று என்றும் அது தெய்வீக சக்தி என்றும் கூறுகிறான். இந்த ஆற்றல் கவிதை புனைவதற்கு அவனுக்கும் உதவியதுடன் தேவையான சொற்களையும் தந்து உதவிற்று. மில்டனினுடைய அந்த உள்ளொளி தெய்வீக அசரீரி ஆகும். தெய்வீக ஆற்றலுடன் பரிசுத்த இந்த அசரீரி தொடர்பு கொண்டது. ஆதலால் தான் கவிஞன் காப்பிய தொடக்கத்தில் அதனை விழித்து தனக்கு வந்து உதவுமாறு வேண்டுகிறான். சினாயிலும் ஆர்ஃபிலும் மோசஸிடம் பேசிய அசரீரியே யுரேனியா ஆவாள். இத்தகைய அசரீரியின் உதவியுடன் மில்டனிடமிருந்து வரும் கவிதைகள் தனி தெய்வீக மரியாதையுடன் கேட்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. இறைவனுடைய அந்த கட்டளையை நேரே கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து காப்பியம் புனைந்ததாக உலக இலக்கியங்களில் 2 காப்பிய கவிஞர்களே கூறியுள்ளனர். வேறு யாரும் துணிவுடன் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாமல் இத்தகைய செய்தியை அவர்கள் சொல்லியதில்லை. 2 பேர் மட்டுமே அவ்வாறு கூறியிருக்கிறார்கள். அவர்களுள் மூத்தவர் யார் என்றார்? அவர்களுள் மூத்தவர் தமிழகத்து சேக்கிழார். காலத்தால் இளையவர் ஆங்கில நாட்டு மில்டன். இந்த இருவரும் இறைவன் மனிதனுக்கு இறங்கி அருள் செய்த திறத்தை தான் காப்பியமாக வடிக்கின்றனர். இவர்கள் காப்பியம் அமைக்க மேற்கொண்ட மொழிகள்தான் வெவ்வேறானவை. மில்டன் மனிதனின் வீழ்ச்சியை பாடினான். வீழ்ச்சிக்கு காரணம் இறைவனுடைய திருவருட்குறிப்பை மனிதன் அறிய முயலாமல் போனதாகும். இறைவன் தரக்கூடிய அந்த திரு அருட்குறிப்பை மனிதன் அறிய முயலாமல் இருந்ததே அவனது மனிதனுடைய வீழ்ச்சிக்கான காரணமாக மில்டன் அவர்கள் கூறுகிறார். சேக்கிழாரின் காப்பியம் அடியார்களுடைய, அதாவது அந்த மனிதர்களுடைய மாட்சியை பாடியதாகும். காரணம், இறைவன் திருக்குறிப்பை அறிந்து கொண்டு அவனிடம் முழுவதுமாக சரணடைந்து அவன் குறிப்பின் வழி வாழ்வை அமைத்து கொண்டு தொண்டு செய்தமையின் மாட்சி பெற்றனர் அந்த அடியவர்கள், இறை அடியவர்கள். இறைவனுடைய தன்மையை உணர்ந்ததனால், இறைவன் திருக்குறிப்பை அறிந்து கொண்டு அவனிடம் முழுவதுமாக தன்னை தாமே சரணடைய வைத்து கொண்டு அவன் குறிப்பின் வழி வாழ்வையும் அமைத்து கொண்டு அவர்கள் தொண்டு செய்தனர். அதனால் அவர்கள் மாட்சி பெற்றனர். இந்த 2 காப்பியங்களும் மனிதன் வீழ்ச்சியையும் அவன் மாட்சியையும் முறையே கூறுகின்றன. 2 காப்பியங்களும் இறைவனுடைய திருவருளை பெற்று அவனுடைய ஆணையை நேரே கேட்டறிந்து அந்த ஆணையின் வண்ணம் பாடப்பெற்ற காப்பியங்களாகும். உலக காப்பியங்களுள் இவ்விரு காப்பியங்களும் நம்மால் பெரிதும் மதித்து போற்றி ஏற்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. திருவருள் துணையுடன் காப்பியம் புனைந்தாலும் கால சூழ்நிலையை சேக்கிழாரால் மீற முடியவில்லை. திருவருள் துணை இருந்தும் கூட சேக்கிழார் தம் காலத்து நிலைத்துவிட்ட மரபுகளை மீற முடியவில்லை என்றே நினைக்க வேண்டியுள்ளது. சுந்தரர் இந்த உலகிடை பிறப்பதற்கு உரிய காரணமாய் அமைந்த நிகழ்ச்சியை இவரே சொல்லி தொடங்கியிருக்கலாம். இடையில் தொடங்குதல் என்ற அந்த மேனாட்டு காப்பிய மரபு தமிழகத்திலும் ஏன் வடமொழி மரபிலும் கூட கிடையாது. பிறப்பு முதல் இறப்பு வரை வரிசையாக கூறி செல்வது இந்த நாட்டினுடைய காப்பிய மரபாக இருக்கிறது. இது எவ்வாறு இருப்பினும் கையிலையின் ஒரு புறத்தில் உபமன்யு முனிவன் யோகிகள் சூழ இருந்த நேரத்தில் 1000 ஞாயிற்றின் ஒளி ஒன்று தோன்றிட முனிவர்கள் அதிசயித்து, இது என்ன அதிசயம் என்று வினவ, அந்த ஒளி உபமன்யு முனிவன் என்று தொழுதான். பிறகு அந்த ஒளி நம்பி ஆரூரருடையதாகும் என்று கூறி அவர் கையிலையை விட்டு நீங்க வேண்டிய சூழ்நிலை. பிறகு இப்பொழுது மீண்டும் வந்து சேர்ந்தமை என்ற இரண்டையும் விளக்கினான் என்று திருமலை சிறப்பில் தொடங்குகிறார் கவிஞர். ஆக பிறப்பு முதல் இறப்பு வரை வரிசையாக கூறி செல்வதே நமது நாட்டு மரபு, காப்பிய மரபு. இருப்பினும் கைலையினுடைய ஒவ்வொரு புறத்திலே இந்த உபமன்யு முனிவர் என்ற ஒரு யோகி அங்கு வாழ்ந்திருந்திருக்கிறார். அவ்வாறு அவர் வாழ்ந்திருந்த நேரத்தில் 1000 ஞாயிற்றினுடைய ஒளி ஒன்று தோன்றியது. அவ்வாறு தோன்றிய அந்த அதிசயத்தை பார்த்தவர்கள் இது என்ன அதிசயம் என்று வினாவினார்கள். அந்த ஒளியை உபமன்யு முனிவன்
தொழுதுகிறான். தொழுத பின்பு அந்த ஒளி நம்பி ஆரூரர் எனக்கூடிய அந்த சுந்தரருடைய அந்த ஒளியாகும் என்று கூறி அவர் கைலையை விட்டு நீங்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. பிறகு இப்பொழுது மீண்டும் வந்து சேர்ந்தமை என்ற இரண்டையும் விளக்கினான் என்று திருமலை சிறப்பிலே இவ்வாறு கூறுகிறார். ருசிமிடி என்ற இடையில் தொடங்கும் மரபை ஓரளவு புகுத்தியவர் சேக்கிழாரே. இப்பகுதியில் உபமன்யு முனிவன் நம்பி ஆரூரருடைய முந்தைய பிந்தைய வரலாற்றை சொன்னான் என்று மரபு பற்றி கவிஞர் பாடினாலும், இவ்வாறு முனிவன் கதை கூறும் நிகழ்ச்சியை கூறுவதன் மூலம் காப்பியத்தை தொடங்குவதற்கு நல்ல ஒரு புது வழியை படைத்து கொண்டார். ருசிமிடி என்றால் என்ன என்றால் இடையில் தொடங்கும் மரபு என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். உபமன்யு முனிவர்தான் யாருடைய வரலாற்றை கூறுகிறார்? நம்பி ஆரூரருடைய முந்தைய பிந்தைய வரலாற்றை கூறுகிறார் என்பதையும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். மேனாட்டார் கூறக்கூடிய ருசிமிடி என்ற முறையில் இடையில் தொடங்கி காப்பியத்தை கொண்டு செலுத்துவது போல் தாமும் ஓரளவு செய்துவிட்டார். இடையில் தொடங்கி முன்னும் பின்னும் நிகழ்ந்தவற்றை அடுத்து கூறி காப்பியத்தை வளர்த்து செல்லும் முறை இந்த நாட்டில் இல்லையாயினும் சேக்கிழார் காப்பிய அமைப்பில் ஓரளவு இதனையும் ஏற்றி காண முடியும். காப்பியத்தினுடைய தொடக்கத்தில் ஓர் ஒளி உண்டானதையும் அந்த ஒளி ஆளாள சுந்தரர் கைலை மீண்டதால் உண்டானது என்பதையும் உபமன்யு முனிவன் கூறினான். உடனே அவர் யார், ஏன் இப்பொழுது கைலை வந்தடைந்தார் என முனிவர்கள் கேட்கவும், ஆளாள சுந்தரனுடைய அந்த பழைய கைலை வாழ்க்கை, இடையில் பூவுலகில் அவர் சென்று செய்த செயல்கள், மறுபடியும் கைலை திரும்பிய வரலாறு என்பவற்றை அம்முனிவன் கூறினான் என்று சேக்கிழார் கூறுகிறார். ஆக அந்த முனிவர் என்னென்ன செய்திகளை எல்லாம் கூறுகிறார் என்றால், ஆளாள சுந்தரனுடைய இந்த பழைய கைலை வாழ்க்கை, இடையில் பூ உலகில் அவர் சென்று செய்த செயல்கள், மறுபடியும் கைலை திரும்பிய வரலாறு என்பவற்றை அந்த முனிவன் கூறினான் என்று சேக்கிழார் என்று மாமுனிவன் தொண்டர் செய்கையை அன்று சொன்னபடியால் அடியவர் தொன்று சீர்திரு தொண்டத்தொகை விரி இன்று என் ஆதரவால் எங்கு இயம்புகேன் என்று மாமுனிவன் தொண்டர் செய்கையை அன்று சொன்னபடியால் அடியவர் தொன்று சீர்திரு தொண்ட தொகை விரி இன்று என் ஆதரவால் எங்கு இயம்புகேன் என்று கூறுகிறார் என்று இவ்வாறு கூறி முடிக்கிறார் என்று கூறப்பட்டாலும் இதனுடைய பொருள் என்ன? இவ்வாறு பெருமையை பெற்றவனாகிய உபமன்ய முனிவன் வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் புரிந்து அருளிய அந்த செயல்களை அன்று ஒரு நாள் திருவாய் மலர்ந்து அருளிய வண்ணமாக சிவனடியார்களுடைய பழைய சீர்த்தியை கூறும் திருத்தொண்ட தொகை என்னும் திருப்பதிகத்தை முதல் நூலாக கொண்டு அதனுடைய விரி நூலாகிய இந்த திருத்தொண்டர் புராணத்தை அடியேனுடைய பேர் ஆவலால் இப்போது பாடுவேன் என்று இங்கு இந்த பாடலிலே கூறுகிறார். ஆக பெருமையை பெற்றவனாகிய உபமன்யு முனிவன், வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார், அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் புரிந்தருளிய அந்த செயல்களை அன்று ஒரு நாள் திருவாய் மலர்ந்தருளிய வண்ணமாக சிவனடியவர்களுடைய பழைய சீர்த்தியை கூறும் திருத்தொண்ட தொகை என்னும் அந்த திருப்பதிகத்தை முதல் நூலாக கொண்டு அதனுடைய விரி நூலாகிய இந்த திருத்தொண்டர் புராணத்தை அடியனுடைய பேராவலால் இப்போது பாடுவேன் என்று இவ்வாறு கூடி முடிக்கிறார். எனவே ஆளாள சுந்தரர் வாழ்க்கையில் ஒரு பகுதியை இடையே தொடங்குதலாக கொண்டால் இந்த காப்பியம் ஏனைய தமிழ் காப்பியங்கள் கையாளாத புது முறையை அல்லது உத்தியை முதன்முறையாக கையாண்டது என்றும் கூற இடம் உண்டு. அடுத்தது, மன்னர்கள் பெயர் கூறாதது ஏன் என்ற அந்த ஒரு வினா. திரு அருட்குறிப்பின்படி நின்று காப்பியத்தை பாடினதால் போலும் பிற காப்பிய ஆசிரியர்கள் விரும்பி பாடும் பகுதிகளை இக்கவிஞர் உதறிவிடுகிறார். ஒரு பெருங்காப்பியத்தில் அரசன், போர் என்ற இரண்டும் தக்க இடத்தை பெறும். வீரத்தை வெளிப்படுத்த போரே சிறந்த சாதனம் என்ற முறையில்தான் ஹோமரிலிருந்து கம்பன் வரை அனைவரும் போரை பெரிதாக பாடி சென்றனர். ஆனால் சேக்கிழார் இதிலும் புது வழியை வகுக்கிறார்.
அவருடைய காப்பியத்தில் போருக்கும் அரசர்கட்கும் அதிக இடமும் வாய்ப்பும் இல்லை என்பது உண்மைதான். இருந்தாலும் இவை இரண்டும் வருகின்ற ஓரிரு இடங்களை பயன்படுத்தி கொண்டு அவர் பாடியிருக்கலாம். ஆனால் அந்த இடங்களை உதறி எறிந்துவிட்டு சொல்கிறார், ஹர்ஷவர்தனனை வென்ற சாளுக்கிய மன்னன் புலிகேசி காஞ்சியின் மேல் படையெடுத்து வர அவனை நரசிம்ம வர்மனுடைய படை தலைவராகிய பரஞ்சோதியார் வென்று வெருட்டி சென்று அவனுடைய தலைநகராகிய வாதாபியையும் அழித்து மீண்டார். இது ஒரு வரலாற்று குறிப்பு, இதனை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹர்ஷவர்தனனை வென்றவன் யார்? சாளுக்கிய மன்னனாகிய புலிகேசி. அவன் காஞ்சியின் மேல் படையெடுத்து வருகிறான். அவனை நரசிம்ம வர்மனுடைய படைத்தலைவனாகிய பரஞ்சோதியார் அவர் வெல்கிறார். அவ்வாறு வென்றதோடு மட்டுமில்லாமல் அவனை வெருட்டி சென்று அவனுடைய தலைநகரமாகிய வாதாபியையும் அழித்து மீண்டார் என்ற அந்த ஒரு செய்தி கூறப்படுகிறது. ஒரு தமிழ் மகனுடைய பின்னர் அடியாராக போகின்ற ஒருவருடைய இந்த போரை அவருடைய வீரத்தை சற்று விரிவாக பாடி காப்பியத்திற்கு அழகு கூட்டியிருக்கலாம். வடநாடு முழுவதையும் வென்ற ஒருவனை ஒரு சாளுக்கியன் வென்றான். ஆனால் அதே சாளுக்கியன் ஒரு தமிழன் கையில் தோற்றான் என்றால் காப்பிய புலவனுக்கு இதைவிட சிறந்த நிகழ்ச்சி என்ன கிடைக்கும்? செங்குட்டுவன் வடவரை வென்றதை இளங்கோ எவ்வாறு மனக்கிளர்ச்சியுடன் பாடுகிறார். ஆனால் பரஞ்சோதியார் வெற்றி கொண்ட இத்தகைய பெரும் போரை சேக்கிழார் பாடுகிறார். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாபி தொன்னகரம் துகளாக துளை நெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்னன எண்ணில கவர்ந்தே இகலரசன் முன் கொணர்ந்தார் என்ற ஒரே பாடலில் முடித்து விட்டார். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாபி தொன்னகரம் துகளாக துளை நெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்னன எண்ணில கவர்ந்தே இகலரசன் முன் கொணர்ந்தார். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனுடைய அந்த படைத்தலைவர் பரஞ்சோதி அவர்கள் சாளுக்கியர்களுடைய தலைநகரான வாதாபியை தகர்த்த அந்த வெற்றியை சேக்கிழார் இந்த நூலிலே கூறுகிறார். தண்டு, அதாவது படையோடு சென்று வடநாடு சென்று வாதாபியை துகளாக்கி மணி, நிதி, பகட்டு, அந்த யானை போன்றவற்றையெல்லாம் கொண்டு வந்து மன்னன் முன் கொணர்ந்து சேர்த்த சிறப்பினை கூறக்கூடியதாக இந்த பாடலானது இருக்க காணலாம். இதைவிட வியப்பு என்னவெனில், பரஞ்சோதியார் எந்த புலிகேசியை வென்றாரோ அவனுடைய பெயரை கூட சொல்லவில்லை. பரஞ்சோதியார் பணிபுரிந்த பல்லவ மன்னன் யார் என்று கூட கூற மறுத்து விடுகிறார். முதலமைச்சராக இருந்து பல இடங்களிலும் சுற்றி திரிந்து பல்வேறு கல்வெட்டுகளையும் படித்து வரலாற்றை நன்கு அறிந்திருந்த சேக்கிழாருக்கு பல்லவ மன்னன் யார் என்பதும் சாளுக்கியன் யார் என்பதும் தெரியாமல் இராது. அவன் தலைநகரம் வாதாபி என்பதையும் பரஞ்சோதியார் அதுவரை அவனை வெருட்டி சென்று அவன் தலைநகரிலேயே அவனை வென்றார் என்பதையும் கூறும் அளவிற்கு தெரிந்திருந்த ஒருவருக்கு மன்னன் பெயர் தெரிந்திராது என்று கூறுவது சரியன்று. அப்படியானால் ஏன் மன்னவன் பெயரை கூறவில்லை? இந்த பல்லவன் பரஞ்சோதியார் சிவனடியார் என்று தெரிந்தவுடன் உம்பர்பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன் என வெறுவுற்று அவரை உடனே ஓய்வு கொடுத்து அனுப்பிவிட்டான். இவ்வளவு நல்ல மன்னவனை ஏன் பேர் கூட சொல்லாமல் விட்டுவிட்டார்? உம்பர்பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன் என வெறுவுற்று. பல்லவன் பரஞ்சோதியார் சிவனடியார் என்று தெரிந்தவுடன், அந்த பரஞ்சோதியார் சிறந்த சிவபக்தர் என்று தெரிந்தவுடன் மன்னனுடைய அமைச்சர்கள் பரஞ்சோதியாரை சாதாரண வீரராக பார்க்காமல் சிவபக்தராக கருதி மன்னனிடம் அவர் பெருமையை கூறியவுடன் மன்னன் தன் தவறை உணர்ந்து அடியாரை சாதாரண வீரராக கருதி போருக்கு அனுப்பியதற்கு வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்கும் சூழலில் இந்த வரிகள் இடம்பெறுவதாக செய்தி.
அரசர் பற்றி கவிஞர் கொண்டிருந்த கருத்து யாது? இதனை பற்றி காண்போம். மகேந்திரவர்மன் சமணனாக இருந்த காலத்தில் நாவரசருக்கு துன்பம் இழைத்தான். பிறகு மனம் மாறி சமண பள்ளிகளை இடித்து குணபரவீஸ்வரம் கட்டினான். இவன் விபக்ஷ விருத்தியிலிருந்து சைவனாக மாறினவன் என்று இவனுடைய திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு கூறுகிறது. இதனை கூற வந்த சேக்கிழார், மகேந்திரவர்மன் சமணனாக இருந்த காலத்திலே நாவரசருக்கு துன்பம் இழைத்தான். பிறகு மனம் மாறி சமண பள்ளிகளை இடித்து குணபரவீஸ்வரம் கட்டினான். இந்த மன்னன் விபக்ஷ விருத்தியிலிருந்து சைவனாக மாறினான். அது என்ன விபக்ஷ விருத்தி? வேறொன்றும் கிடையாது. ஒரு வாதத்திற்கு அல்லது கருத்துக்கு புறம்பான, அதற்கு எதிரான கருத்துகள், அதற்கு அல்லது சூழல் அதிகரிக்கக்கூடிய நிலை, இதுதான் பொருள். இவன் ஒரு சமயத்தில் இருக்கும்போது இன்னொரு சமயத்தினுடைய வெற்றியின் காரணமாக தன் சமயத்திலிருந்து மாறி வேறொரு சமயத்துக்கு மாறினான் அல்லவா? அந்த செய்தி, இந்த எதிர்கருத்து அதிகமாக உருவாகக்கூடிய சூழல், எதிர்கருத்து பெருகுதல். மெய்யுணர்ந்த காடவனும் திருவதிகை நகரின் கண்ணுதற்கு குணபர ஈச்சரம் எடுத்தான் என்ற அந்த செய்தி. மெய்யுணர்ந்த காடவனும் திருவதிகை நகரின் குணபர ஈச்சரம் எடுத்தான் என்ற ஒரு செய்தி. மெய்யுணர்ந்த அந்த மன்னவனும் கூட குணபரேஸ்வரம் எனக்கூடிய அந்த இடத்திலே கோயிலை அவன் கட்டினான் என்ற செய்தியைத்தான் இங்கு கூறுகிறாரே தவிர, இங்கும் அந்த மன்னனுடைய பெயரை அவர் இங்கு கூறி செல்லவில்லை என்று பாடுகிறாரே தவிர அந்த பல்லவன் பெயரை கூட கூற விரும்பவில்லை. அப்படியானால் மன்னர் என்ற பிரிவினரையே இந்த கவிஞர் வெறுத்தாரா? அப்படியும் கூறுவதற்கு இல்லையே. சோழ மன்னர்களை கூறும்போதெல்லாம் எவ்வளவு அன்புடன் குறிக்கின்றார் என்பதை பல இடங்களில் காண முடிகின்றதே. பொதுவாக மன்னர்களை திருவுடை மன்னர் என்றும் இறைவனுடைய அருளால் தான் ஒருவன் மன்னனாக இருக்க முடியும் என்றும் கருதும் கொள்கை உடையவர் இந்த கவிஞர். மன்னன் இல்லாத உலகம் வாழ முடியாது என்று தாம் நம்புவதை மூர்த்தி நாயனார் புராணத்தில் விரிவாக பேசி செல்கிறார். மூர்த்தி நாயனார் புராணத்திலே முழுமையாக பேசி செல்லக்கூடிய செய்தி. தாழும் செயல் இன்று ஒரு மன்னவன் தாங்க வேண்டும், கூழும் குடியும் முதல் ஆயின கொள்கை தேனும், சூழும்படி மன்னவன் தோளினை காவல் இன்றி வாழும் தகைத்து அன்று இந்த வையகம். தாழும் செயல் இன்று ஒரு மன்னவன் தாங்க வேண்டும், கூழும் குடியும் முதல் ஆயின கொள்கை தேனும், சூழும்படி மன்னவன் தோளினை காவல் இன்றி வாழும் தகைத்து அன்று இந்த வையகம். தாழும் செயல் இன்றொரு மன்னவன் தாங்க வேண்டும். நாட்டில் வாழும் மக்கள் தாழ்ந்து போகும் செயல் இல்லாமல் ஒரு அரசன் அந்த நாட்டை அரசாட்சி புரிந்து பாதுகாக்க வேண்டும். உணவுப் பொருள்களும் குடிமக்களும் முதலாக உள்ளவற்றை கொள்ளுதலை உடையது. ஆனாலும் தன்னை சுற்றி இருக்கும் சேனையை பெற்ற ஒரு அரசனுடைய 2 தோள்களின் வலிமையினால் பாதுகாக்கும் காவல் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழும் மக்கள் நல்வாழ்வு வாழும் தன்மையை உடையவர்கள் அல்லர் என்று கூறினார்கள். அதுவே இந்த பாடலுடைய பொருளாக இருக்கிறது. அதாவது நாட்டில் வாழும் மக்கள் தாழ்ந்து போகக்கூடிய செயல் இல்லாமல் ஒரு அரசன் தன்னுடைய நாட்டை ஆட்சி புரிந்து பாதுகாக்க வேண்டும். உணவுப் பொருள்களோ இல்லை குடிமக்களும் முதலாக உள்ளவற்றை கொள்ளுதலை உடையது. ஆனாலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சேனையை பெற்ற ஒரு அரசனுடைய 2 தோள்களின் வலிமையினால் பாதுகாக்கும் காவல் இல்லாமல், அந்த மன்னனுடைய அந்த காவல் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழும் மக்கள் நல்வாழ்வு எனக்கூடிய அந்த தன்மையை அடைவதல் என்பது ஆகாத செயல் என்று இங்கு கூறப்படுகிறது. மேலும் ஒரு பாடலும் கூட பாருங்கள். பன்முறை உயிர்கள் எல்லாம் பாலித்து ஞாலம் காப்பான், தன் நெடும் குடை கீழ் தத்தம் நெறிகளில் சரித்து வாழும், மன்னரை இன்றி வைகும் மண்ணுலகு என்னும் காலை, இன்னுயிர் இன்றி வாழும் யாக்கையை ஒக்கும். பன்முறை உயிர்கள் எல்லாம் பாலித்து ஞாலம் காப்பான், தன் நெடும் குடை கீழ் தத்தம் நெறிகளில் சரித்து வாழும், மன்னரை இன்றி வைகும் மண்ணுலகு என்னும் காலை, இன்னுயிர் இன்றி வாழும் யாக்கையை ஒக்கும். அதாவது பல வகையான உயிரினங்கள், அதை பாதுகாத்து உலகத்தை காப்பவன் தனது பெரிய குடைநிழலில் அவரவர் தம் தர்ம நெறியில் வாழச் செய்து நல்ல அரசன், அத்தகைய வாழச் செய்யக்கூடிய அந்த நல்ல அரசன் இல்லாமல் பூமியை ஆராய்ந்து பார்த்தால்
உயிர் இல்லாத உடம்பிற்கு ஒப்பானதாக அது இருக்கக்கூடியதாகும். ஆக இங்கு என்ற முறையில் பாடுவதை பார்த்தால் அரசர்கள் என்ற நிறுவனத்தை பற்றி சேக்கிழார் கொண்டுள்ள கருத்தை அறிய முடிகின்றது. மன்னர்களை மக்களின் உயிர் என்று சங்கப்பாடல் கூறுகின்றதல்லவா? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று நினைத்து பேசிய கொள்கை சேக்கிழார் காலம் வரை தொடர்ந்து இருந்ததாகவே நினைய வேண்டியுள்ளது. இந்த நீண்ட கால நம்பிக்கைக்கு 9ஆம் நூற்றாண்டில் கம்பநாடன் எதிர்குரல் கொடுத்தான். மக்களே உயிர் போல்வர், மன்னன் அந்த உயிரை தாங்கி நிற்கும் உடல் அன்னவன் என்ற கருத்திலே செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான். செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான். அதாவது குற்றமில்லாத இந்த பேர் உலகத்திலே இயங்கியற் பொருள் நிலையில் பொருள்களாக இருந்து வாழும் உயிரெல்லாம் தங்கி வாழ்வதற்கு தக்க பெருமை மிக்க உடம்பாகவும் ஆனான் என்று கூறுகிறது. ஒரு மன்னவன் அத்தகையவனாக ஆயினானாம் என்று அவன் கூறி புதிய சிந்தனையை புகுத்தினாலும் தமிழக மக்கள் மன்னனை உயிர் என்றே கருதி வந்தனர் என்று தெரிகிறது. சேக்கிழார் காணும் அரசர்கள் எத்தகையவர்கள்? சேக்கிழார் பாடியுள்ள காப்பியத்தில் கூட நின்ற சீர் நெடுமாறன், காடவர்கோன், களர்ச்சிங்கன் முதலிய பேரரசர்களை பற்றி பாட வேண்டி வருகிறது. அவர்களை அல்லாமல் சோழர் குல மன்னனாகிய புகழ் சோழ மன்னனும் பெரிய புராணத்தில் இடம்பெறுகிறான். அரச மரபினருள் சேரர் ஒருவர், சேரமான் பெருமாள். சோழர் இருவர், கோச்செங்கற் சோழர், புகழ்ச்சோழர். பாண்டியர் ஒருவர், நெடுமாறன். பல்லவர் இருவர், களர்ச்சிங்கள், ஐயடிகள், காடவர்கோன். களப்பிரர் ஒருவர், கூற்றுவர். சிற்றரசர்கள் மொத்தம் 4 பேர். மெய்ப்பொருள், நரசிங்க முனையரையர், பெரு மிழலை, குறும்பர், இடங்கழியார் என 11 மன்னவர்கள் இப்புராணத்தில் இடம்பெறினும் இவருடைய அரச வாழ்க்கையை பற்றி கவிஞர் பாடாமல் போனது வியப்பு. ஆக இத்தனை அரசர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் சிற்றரசர்களோ பேரரசர்களோ யாராக இருந்தாலும் அந்த 11 மன்னர்களை இந்த புராணத்தில் அவர்கள் இடம்பெற செய்தாலும் கூட அவருடைய அரச வாழ்க்கையை பற்றி இவர் முழுமையாக பாடாமல் போனது வியப்பானது. எவ்வாறு நினைந்து பார்த்தாலும் 2ஆம் குலோத்துங்கன் காலத்து அமைச்சராக இருந்த இவர் அந்த மாபெரும் சோழ பேரரசு ஆட்டம் கண்டுவிட்டதை நுண் உணர்வால் அறிந்தமையின் அரச நிறுவனம் போற்றத்தக்கதன்று என்று முடிவுக்கு வந்திருத்தல் வேண்டும் போலும். தமிழ் மொழியில் பெரும் காப்பியங்கள் இயற்றிய கம்பநாடன், சேக்கிழார் என்ற இருவரிடமும் 2 புதுமைகளை காண முடிகின்றது. பெருங்காப்பியத்தில் குழந்தை செல்வம் பற்றியும் அரசன் பற்றியும் பாடாமல் இருப்பது வியப்பினும் வியப்புதான். 10,000 பாடல்களுக்கு மேல் பாடிய கம்பநாடன் குழந்தை செல்வத்தை பாடாமல் விட்டுவிடுகின்றான். நீண்ட காலம் கழித்து தசரதன் பெற்ற குழந்தைகள் 4 வரையும் 4 பாடல்களில் 14 வயது பெறுமாறு செய்து விடுகிறான். அதே போல சேக்கிழார் மன்னர்கள் பற்றி விரிவாக பாட மறுக்கின்றார். இந்த மன்னர்கள் பற்றி விரிவாக பாட மறுத்தாலும் இந்த 2 பெரும் கவிஞர்களும் முறையே குழந்தையையும் அரசரையும் ஏன் பாட மறுக்கின்றனர் என்பது விடை காண முடியாத புதிராகவே உள்ளது. இதுவரையில் பார்த்த இந்த பகுதியின் அடிப்படையில் ஒரு சில பயிற்சி வினாக்கள். இறைவன் அடியெடுத்து கொடுத்து பாடுக என்றமையால் தான் யான் பாடுகின்றேன் என்று கூறியவர் யார்? இறைவன் அடியெடுத்து கொடுத்து பாடுக என்றமையால் தான் யான் பாடுகின்றேன் என்று கூறியவர் யார்? சரியான பதில் சேக்கிழார். மில்டனை பற்றி தம்முடைய வர்ஜிலிருந்து மில்டன் வரை என்ற நூலில் பேசுபவர் யார்? மில்டனை பற்றி தம்முடைய வர்ஜிலிருந்து மில்டன் வரை என்ற நூலில் பேசுபவர் யார்? சரியான பதில் C.M. பௌரா. மேனாட்டார் கூறுகின்ற அந்த ருசிமிடி என்ற முறையின் இயல்பு எத்தகையது? மேனாட்டார் கூறுகின்ற ருசிமிடி என்ற முறையின் இயல்பு எத்தகையது? சரியான பதில் இடையிலிருந்து தொடங்குதல். ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு காவியமாக இருந்தாலும் இடையிலிருந்தே தொடங்கக்கூடிய தன்மை, அதுதான்
ருசிமிடி என்று கூறப்படுகிறது. அடுத்து, மகேந்திரவர்மன் விபக்ஷ விருத்தியிலிருந்து சைவனாக மாறினவன் என்று இவனுடைய எந்த கல்வெட்டு கூறுகிறது? மகேந்திரவர்மன் விபக்ஷ விருத்தியிலிருந்து சைவனாக மாறியவன் என்று இவனுடைய எந்த கல்வெட்டு கூறுகிறது? சரியான பதில் திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. அடுத்து, செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் என்று மன்னன் உடல் போன்றவன் என்று கூறி புதிய சிந்தனையை புகுத்தியவன் யார்? செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் என்று மன்னன் உடல் போன்றவன் என்று கூறி புதிய சிந்தனையை புகுத்தியவன் யார்? சரியான பதில் கம்பர். ஆக இன்றைய வகுப்பில் நாம் கண்ட தலைப்புகளாக இறைவன் கட்டளைப்படித்தான் இந்த நூலை இயற்றினேன் என்று சேக்கிழார் கூறியதையும், மன்னர்கள் பெயர் கூறாமல் விட்டது ஏன் என்ற அந்த செய்திகளையும், அரசர் பற்றி கவிஞர் என்ன நினைக்கிறார் என்ற அந்த கருத்தினையும், சேக்கிழார் காணுகின்ற அந்த அரசர்கள் எத்தகையவர்கள் என்ற அந்த செய்திகளையும் இன்றைய வகுப்பிலே நாம் கண்டிருந்தோம். அடுத்த வகுப்பு பெரிய புராணம் பகுதி 3 என்ற தலைப்பிலே தொடர்வோம். அதுவரையில் நன்றி.